வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேலை இரவு செய்திகளுக்காக சஞ்சனா. முதலில் தலைப்புச் செய்திகள். 14 நிறுவனங்களின் விரிவாக்கத்திற்கு அனுமதி. தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். அமளியில் ஈடுபட்ட மேலும் 7 அதிமுக எம்பிக்கள் சஸ்பெண்ட். மேகதாது விவகாரத்தில் பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் மீது குற்றச்சாட்டு. கருணாநிதியின் சாதனைகள் என்றும் நிலைத்திருக்கும். பேரவையில் முதல்வர் பழனிசாமி புகழாரம். திருவாரூர் இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் தொடக்கம். வேட்பாளர் தேர்வில் அரசியல் கட்சிகள் தீவிரம். தமிழகத்தில் உள்ள 14 தொழில் நிறுவனங்களின் விரிவாக்கத்திற்கு அனுமதி அளித்து தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் பழனிசாமி தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 14 தொழில் நிறுவனங்களின் விரிவாக்கத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதன் மூலம் தமிழகத்திற்கு 30,500 கோடி ரூபாய் முதலீடாக கிடைப்பதுடன் 18,000 பேர் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என கூறப்படுகிறது. சென்னையில் வரும் 23, 24 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்கும் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது குறித்தும் வானூர்தி பாதுகாப்பு தொடர்பான கொள்கை முடிவுகள் குறித்தும் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக மக்களவையில் தொடர் அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்பிக்கள் 7 பேர் இன்று சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். ரஃபேல் விமான ஒப்பந்த விவகாரம் குறித்த விவாதம் மக்களவையில் நேற்று நடைபெற்ற போது மேகதாது பிரச்சினையை எழுப்பி அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்பிக்கள் 26 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இன்று மக்களவை கூடியதும் மீண்டும் மேகதாது பிரச்சினையை அதிமுக உறுப்பினர்கள் எழுப்பினர். இதனையடுத்து அமளியில் ஈடுபட்ட மேலும் 7 அதிமுக எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் அறிவித்தார். இதேபோல் ஆந்திர மாநில சிறப்பு தகுதி விவகாரத்தை வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்ட தெலுங்கு தேச எம்பிக்கள் 4 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மேகதாது விவகாரத்தை மறைக்கும் விஷயத்தில் காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் இணக்கமாக செயல்படுவதாக மக்களவை துணைத் தலைவர் தம்பிதுரை குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவையில் மேகதாது பிரச்சினையில் எழுப்பி அமளியில் ஈடுபட்டதாக அதிமுகவை சேர்ந்த 31 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இத்தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய தம்பிதுரை, மேகதாது விவகாரத்தில் அதிமுக எம்பிக்கள் ஜனநாயக வழியில் போராடினார்கள் என தெரிவித்தார். மேகதாது பிரச்சினையை மறைக்கவே ரஃபேல் விவகாரத்தை காங்கிரஸ் எழுப்பியிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேகதாது காவிரி அணைகளை கட்டக்கூடாது என்ற குரலை எழுப்பினார்கள். தமிழகத்திற்கு ஒரு அநீதி வந்துவிடக்கூடாது என்பதற்காக மக்கள் ஜனநாயக முறையில் இன்றும் குரல் எழுப்பினோம். இந்த அவையில் இருந்து நம்முடைய 7 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்களை மக்களவைகளை மீண்டும் சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். இத்தகைய ஒரு செயலானது ஜனநாயகத்துக்கு எதிராக மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது, மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே தான் அதை எதிர்த்து தான் நாங்கள் இன்றும் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் இதோடு ஓய்ந்து விடாது. கருணாநிதியின் சாதனைகள் இந்த மண்ணில் எப்போதும் நிலைத்திருக்கும் என முதல்வர் பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 2வது நாளான இன்று மறைந்த தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு இரங்கல் தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. முன்னாள் முதல்வரும் பேரவை முன்னாள் உறுப்பினருமான கருணாநிதி உள்ளிட்டோருக்கு இரங்கல் தீர்மானத்தை துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் முன்மொழிந்தார். தீர்மானத்தின் மீது உரையாற்றிய முதல்வர் பழனிசாமி, பன்முக தன்மை கொண்ட தலைவர் கருணாநிதி 5 முறை தமிழக முதல்வராக இருந்த பெருமைக்குரியவர் என குறிப்பிட்டார். இந்தி திணிப்பை எதிர்த்து 15 வயதிலேயே போராடியவர் கருணாநிதி என்றும் சிறப்பான திட்டங்களை தமிழகத்திற்கு அளித்தவர் எனவும் புகழாரம் சூட்டினார். கலைஞர் அவர்கள் 5 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பு வைத்து பெருமைக்கு உரியவர். ஒருவர் பிறக்கிறார், வாழ்கின்றார், மறைகின்றார். அந்த இடைப்பட்ட காலத்திலே அவர் செய்த சாதனை என்றைக்கும் இந்த மண்ணிலே நிலைத்திருக்கும். அந்த வகையிலே கலைஞர் அவர்கள் செய்த சாதனை இந்த மண்ணிலே நிலைத்து நிற்கும் என்ற இந்த நேரத்தில் தெரிவித்து, அவருடைய மறைவிற்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தோடு அவரை பிரிந்து வாடும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் அவர் கட்சியில் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை மீண்டும் தெரிவித்து அமைகின்றேன்.
ஒரே வார்த்தையில் அவையை கலகலப்பாக்கக்கூடியவர் கருணாநிதி என துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் இரங்கல் தீர்மானத்தை வாசித்த துணை முதல்வர், முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் அழகு தமிழுக்கு மயங்காதவர்கள் யாரும் இல்லை என குறிப்பிட்டார். இலக்கண நடையுடன் சிலேடையாக பதிலளிப்பதில் வல்லவர் கருணாநிதி என்றும் தெரிவித்தார். ஒரு கணத்தில் அவையே கலகலப்பாக்கிவிடும் திறமை படைத்தவர் கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்கள். சட்டமன்ற கொறடா, எதிர்க்கட்சி துணைத் தலைவர், முதலமைச்சர் என பல்வேறு பதவிகளை வகித்த கலைஞர் திரு மு கருணாநிதி அவர்கள் இப்பேரவையில் உறுப்பினர்கள் எழுப்புகின்ற வினாக்களுக்கும் ஐயங்களுக்கும் தெளிவாகவும் சாதுரியமாகவும் சிலேடையாகவும் நகைச்சுவையாகவும் பதில் அளிப்பதில் வல்லவர். திருவாரூர் பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வரும் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இடைத்தேர்தலில் போட்டியிட அதிமுக, திமுக சார்பில் பலர் விருப்ப மனு தாக்கல் செய்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். திருவாரூர் தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. இன்று தொடங்கிய இந்த வேட்புமனு தாக்கலானது வருகிற 10ஆம் தேதி நடைபெற உள்ளது. குறிப்பாக வருகிற 28ஆம் தேதி திருவாரூர் தொகுதிக்கான தேர்தல் நடைபெறுகிறது. இந்த தேர்தலுக்கான முடிவுகள் வருகிற 31ஆம் தேதி அதற்கான இந்த முடிவுகளான அறிவிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் பிரதான இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தங்களுடைய வேட்பாளரை நிறுவனத்திற்கான ஒரு ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும், அதாவது பிரதான எதிர்க்கட்சி இருக்கக்கூடிய திமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய கட்சி சார்பான வேட்பாளர் நிறுத்தத்திற்கான ஒரு முடிவு ஏற்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக நேற்று மற்றும் இன்றைய தினம் திமுகவுடைய விருப்பமனு தாக்கலானது நடைபெற்றது. இந்த விருப்பமனு தாக்கல் இன்று நிறைவேற்று நாளை மாலை யார் வேட்பாளர் என்பதற்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிடப்பட உள்ளது. இதே போலவே அதிமுக கட்சி தங்களுடைய விருப்பமனுக்கான தாக்கலை நேற்று மற்றும் இன்றைய தினமான நடைபெற்றது. நாளைய தினம் அதிமுக தரப்பிலும் தங்களுடைய வேட்பாளரை வெளியிடுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு கூறப்படுகிறது. அதே போல மற்ற அரசியல் கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர் நிறுத்துவது குறித்தும் பிற கட்சிகளுக்கு ஆதரவு அளிப்பதா என்பதை குறித்தும் தொடர்ச்சி ஆலோசிக்கப்பட்ட மேற்கொள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது இன்றைய தினம் இந்த வேட்புமனு தாக்கலானது திமுக சார்பில் சுமார் 30க்கும் மேற்பட்ட விருப்பமனு தாக்கல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த விருப்பமனு தாக்கல் செய்யப்பட்டவர்களை நாளை அவர்கள் மாலை அறிவாலயத்தில் அவர்களுக்கான நேர்காணல் நடைபெற உள்ளது. திமுக தலைவர் ஸ்டாலினுடைய முன்னிலையில் இந்த நேர்காணல் நடைபெற்று இறுதிக்கட்ட வேட்பாளர் யார் என்பதை நாளைய தினம் வெளியிடப்படும் என கூறப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக அண்ணா அறிவாலயத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் மணியுடன் பிரகாஷ். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் 2 பெண்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரளாவில் நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டத்தின் போது நிகழ்ந்த வன்முறை சம்பவங்களில் ஒருவர் உயிரிழந்தார். 100க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நேற்று 2 பெண்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கேரளாவில் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு இந்து அமைப்புகள் அழைப்பு விடுத்திருந்தன. கோழிக்கோடு, கண்ணூர் ஆகிய மாவட்டங்களில் பேருந்துகள், காவல்துறை வாகனங்கள் மீது போராட்டக்காரர்கள் கல்வீசி தாக்கினர். தவனூர், மலப்புரம் மாவட்டங்களில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்களுக்கு தீ வைக்கப்பட்டது. வந்தளம் பகுதியில் நடைபெற்ற பேரணியின் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் படுகாயமடைந்த பாரதிய ஜனதா கட்சி தொண்டர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். முழு அடைப்பு காரணமாக கன்னியாகுமரி, கோவை, தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கேரளாவுக்கு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதேபோன்று கேரளாவில் இருந்தும் தமிழகத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். இனி அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். ஆப்கானிஸ்தானில் இந்தியா அமைத்துக் கொடுத்த நூலகம் யாருக்கும் பயனில்லாமல் இருக்கிறது என்று பிரதமர் மோடியை கிண்டல் செய்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் அமைதி நிலவ ஏராளமான பணிகளை அமெரிக்கா செய்துள்ளது என்றும் அந்நாட்டு மக்களுக்காக ஏராளமான முதலீடுகளையும் அந்நாடு செய்திருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தைவான் தங்கள் நாட்டின் ஓர் அங்கம் என சீன அதிபர் ஜி ஜின்பிங் எச்சரித்துள்ளார். தைவானை சீனாவுடன் இணைப்பதுதான் எங்களது ஒரே குறிக்கோள் என்றும் ஜி ஜின்பிங் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். எனவே தைவான் தனியாக இயங்குவதற்கு அனுமதிக்க முடியாது என்றும் அதை சீனாவோடு இணைப்பதற்கு தேவையான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்றும் கூறியுள்ளார். சமூக நீதிக்காக பாடுபட்டவர் கருணாநிதி என அவருடைய இரங்கல் தீர்மானத்தின் மீது துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் புகழாரம் சூட்டியுள்ளார். 94 ஆண்டுகள் வாழ்ந்து தான் பிறந்த நாட்டுக்காகவும் தான் சார்ந்த கட்சிக்காகவும் அயராது உழைத்த மு கருணாநிதி இன்று நம்மிடையே இல்லை எனவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்.
சபரிமலையில் 2 பெண்கள் வழிபாடு செய்த போது பக்தர்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். சபரிமலை விவகாரத்தில் போராட்டம் நடத்துவதை கைவிட வேண்டும் என்றும், ஐயப்பனை தரிசனம் செய்ய அனைவருக்கும் உரிமை உள்ளது என்றும், வன்முறைக்கு பாஜகவே காரணம் என்றும் பினராயி விஜயன் குறிப்பிட்டுள்ளார். சிவகாசியில் ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம், பட்டாசு தொழிலாளர்களை பாதுகாக்க கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. மேகதாது அணைக்கு கர்நாடக மக்களே எதிர்ப்பு தெரிவிக்கும் நிலையில் அரசியல் காரணமாக அதனை செயல்படுத்த முதல்வர் குமாரசாமி முயற்சிப்பதாக தென்னிந்திய விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக கர்நாடக எல்லையான ஓசூர் பகுதியிலிருந்து 500க்கும் அதிகமான விவசாயிகள் பேரணி சென்றனர். அப்போது ஓசூர் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்ட அவர்களை போலீசார் திருப்பி அனுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய PR பாண்டியன், கிருஷ்ணகிரி மாவட்டம் ராசிமணல் பகுதியில் புதிய அணை கட்டி கடலில் கலக்கும் நீரை சேமிக்க வேண்டும் என கூறினார். புதிய அணை மேகதாட்டுவில் கர்நாடகம் கட்டுவதற்கு மோடி அனுமதி கொடுத்து தமிழகத்தை அழிக்க துடிக்கிறார். இதற்கு எதிர்த்து பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தால் தமிழக பாராளுமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழக அரசு ராசிமணலில் அணை கட்ட வேண்டும். மோடி அரசாங்கம் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். குமாரசாமி ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். கர்நாடக மக்களும் எங்களோடு ஆதரித்திருக்கிறார்கள். மேகதாட்டு அணை கட்ட அவர்களும் ஒன்று திரண்டு எதிர்க்கிறார்கள். அரசியல் லாபத்திற்காகவே குமாரசாமி செயல்படுகிறார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு தொழிலாளர்களை பாதுகாக்க கோரியும், பட்டாசு உற்பத்திக்கு சுற்றுச்சூழல் விதியில் இருந்து விலக்கு அளிக்க கோரியும் ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. பட்டாசு வெடிப்பதால் சுற்றுச்சூழல் மாசு அடைவதாக தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் சில நிபந்தனைகளை உச்சநீதிமன்றம் விதித்தது. இதனால் 1000க்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகளை மூடப்பட்டுள்ளன. ஆலைகள் மூடி 50 நாட்களுக்கு மேல் ஆனதால் பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து திருத்தங்கல், சாச்சியாபுரம், சாத்தூர் உள்ளிட்ட 13 இடங்களில் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் மக்கள் ஈடுபட்டனர். சிவகாசி தன்னுடைய பட்டாசு தொழிலை முழுக்க இழந்து பரிதவித்துக் கொண்டிருக்கிறது. 8 லட்சம் பேர் இந்த தொழில அப்போ 1000க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது. உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த ஆலையினுடைய உரிமையாளர்கள் மற்றும் தொழிற்சங்க அமைப்புகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்வர வேண்டும். நபார்டு வங்கி சார்பில் சென்னையில் நடைபெற்ற கிராமிய திருவிழா கண்காட்சியில் புடவை, மண்பாண்டம் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. தியாகராய நகரில் தொடங்கிய இந்த கிராமிய திருவிழா கண்காட்சி வருகிற 6ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. 44 அரங்குகளுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த கண்காட்சியில் பட்டு புடவைகள், மண்பாண்டங்கள், வீட்டு அலங்கார பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. பாதாள சாக்கடை திட்ட பணிக்காக தோண்டப்பட்ட சாலைகள் சீரமைக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலையில் மரங்களை நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செவ்வாய்ப்பேட்டை, அப்புசாமி செட்டி தெரு, மஜித் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்ட பணிக்காக 4 ஆண்டுகளுக்கு முன்பு சாலைகள் தோண்டப்பட்டன. ஆனால் தற்போது வரை அந்த சாலைகள் சீரமைக்காமல் இருப்பதால் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதோடு மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. இதனை கண்டித்து அப்பகுதி மக்களும் வணிகர்களும் மறியலில் ஈடுபட்டனர். அப்போது சாலையில் மரக்கன்றுகளை நட்டு எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இது வரைக்கும் எதுவும் ஆக்ஷன் பண்ணல, எதுவும் ரோடும் போடல. நாங்களும் 2-3 வாட்டி சொல்லிட்டோம், மனுவும் கொடுத்துருக்குறோம். ரோடு போடுவாங்க, 2 நாள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னாங்க. இது வரைக்கும் யாரும் பார்த்துட்டு போகல. இதுக்கு மேலே நாங்கள் கன்ஃபார்மாக ரோடு போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் பள்ளினா நாங்கள் இந்த ரோடே டோட்டலாக பிளாக் பண்ணுற மாதிரி முடிவு பண்ணியிருக்கிறோம். 4-5 வருஷமாக இந்த ப்ராப்ளம் இருக்குது. தேனி அருகே விவசாய தோட்டத்தில் புலியின் கால் தடம் கண்டெடுக்கப்பட்டதால் விவசாயிகள் பீதியடைந்துள்ளனர். பெரியகுளம் அடுத்த கும்பக்கரை வனப்பகுதியை ஒட்டியுள்ள காளீஸ்வரி கோயில் பகுதியில் கண்ணன் என்பவருக்கு சொந்தமான தென்னந்தோப்பு உள்ளது. இன்று காலை தோப்பிற்கு சென்ற கண்ணன் அங்கு புலியின் கால் தடத்தை கண்டு அச்சமடைந்து வனத்துறையினருக்கு தகவல் அளித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் விலங்கின் கால் தடம் குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். ஏற்கனவே சிறுத்தை நடமாட்டம் உள்ள நிலையில் தற்போது புதிய விலங்கின் கால் தடம் பதிவாகியுள்ளதால் அந்த பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் பீதியில் ஆழ்ந்துள்ளனர். தென்னந்தோப்பில் தண்ணி பாய்ச்சிருக்கு. நைட்டு மேலே தண்ணி கட்டி போய் இப்போ கரண்ட் வர நேரத்தில் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தண்ணி கட்டினதில்
வந்து புலித்தடம் மாதிரி சிறுத்தை தடம் மாதிரி தடம் தெரிஞ்சிச்சு. அந்த தடத்தை பார்த்துட்டு இப்போ நம்ம இங்கே ஏரியாவில் வந்து சிறுத்தை அடிக்கடி வந்துட்டு போகும். இப்போ வந்து பெரிய தடமாக இருக்குது. புலித்தடமாக சிறுத்தை தடமான்னு கரெக்டாக தெரியல. வந்து வனத்துறை வந்து கூண்டு வச்சு பிடிச்சி அடர்ந்த வனப்பகுதியில் கொண்டு விட்டாங்கனாக்கா நாங்கள் விவசாயி கூட கொஞ்சம் அச்சமில்லாமல் இருப்போம். பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்து தமிழக அரசு உத்தரவிட்டதற்கு பொதுமக்கள் மிகுந்த வரவேற்பு தெரிவித்துள்ளனர். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் ஜனவரி 1ஆம் தேதி முதல் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்த தடை விதித்து தமிழக அரசு உத்தரவிட்டது. இதற்கான அறிவிப்பு 6 மாதத்திற்கு முன்பே வெளியிடப்பட்ட நிலையில் பிளாஸ்டிக் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் அதனை தடை செய்வதற்கான நோக்கங்கள் குறித்தும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. பிளாஸ்டிக் பொருள் மீதான நடவடிக்கைக்கு பொதுமக்கள் மிகுந்த வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பிளாஸ்டிக் வந்து தடை பண்ணதுக்கு வந்து 2020 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ முன்னாடியே வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள். இதுக்கான நடவடிக்கை எடுத்ததுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்னோட நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இதனால் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்னால ஜென்ரேஷன் வர வர நிலத்தடி நீர் மட்டம் குறையுது. அதனால் வந்து விவசாயம் பாதிக்கப்படுகிறது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரை முன்னாடியே அதை தக்க நடவடிக்கை எடுத்து முற்றிலுமாக அதை தவிர்க்கிறது என்னோட வேண்டுகோள். சபரிமலைக்கு செல்வதற்காக இந்தியா வந்துள்ள செக் குடியரசு நாட்டை சேர்ந்த 42 ஐயப்ப பக்தர்கள் கன்னியாகுமரி சென்றடைந்தனர். செக் குடியரசு நாட்டை சேர்ந்த தாமஸ் பீட்டர் தலைமையில் அந்நாட்டை சேர்ந்த 62 பேர் ஆன்மீக பயணமாக தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு செல்ல இந்தியா வந்துள்ளனர். கன்னியாகுமரி வந்தடைந்த அவர்களில் 42 பேர் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு செல்ல மாலை அணிந்து விரதம் இருந்து வருகின்றனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளிநாட்டு பக்தரான மெர்லேஸ் ஐயப்பனின் வரலாற்று தகவல்களை அறிந்து தொடர்ந்து 6வது ஆண்டாக சபரிமலைக்கு சென்று தரிசனம் செய்து வருவதாக கூறினார். We are here for 6th and we are going to Sabarimala. We are fasting and we are wearing the dress for many days. Vegetarians or we are spiritual group, so we are vegetarians and our food is vegetarian food. And இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். சிவகங்கையில் வேலுநாச்சியாரின் 289வது பிறந்த நாளையொட்டி அமைச்சர் பாஸ்கரன் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சிவகங்கையில் ராணி வேலுநாச்சியாரின் 289வது பிறந்த நாள் விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. வேலுநாச்சியாரின் நினைவு மண்டபத்தில் தமிழக அரசின் சார்பில் கதர் மற்றும் கிராம தொழில்துறை அமைச்சர் பாஸ்கரன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து வீரத்தாய் குயிலி நினைவு தூணுக்கும் மரியாதை செலுத்தப்பட்டது. தர்மபுரியில் சாலை விதிகளை பின்பற்றவும் ஹெல்மெட், சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்து திருநங்கைகள் நடனமாடியபடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். 4 ரோடு பகுதியில் 10க்கும் மேற்பட்டோர் கைகளில் விழிப்புணர்வு பதாதைகளை ஏந்தியும் ஒலிபெருக்கி மூலமும் வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அப்போது வாகன ஓட்டிகள் இடையே நடனமாடி சாலை பாதுகாப்பு குறித்து திருநங்கைகள் எடுத்துரைத்தனர். காஞ்சிபுரத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்திய பிரபல தனியார் துணிக்கடை நிறுவனத்திற்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு கடைகளில் நடத்தப்பட்ட சோதனையில் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. பாம்பன் ரயில் தூக்கு பாலத்தில் நடந்து வரும் உறுதித்தன்மை மற்றும் எடை அதிகரிப்பு குறித்த பணிகளை மத்திய அரசின் கட்டமைப்பு ஆய்வுக் குழுவினர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். எடை அதிகரிப்பு பணிகள் முடிந்து வருகிற 5 அல்லது 6ஆம் தேதி தூக்கு பாலம் வழியாக ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம் நடத்த ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. வீரபாண்டிய கட்டபொம்மனின் 260வது பிறந்த நாளை முன்னிட்டு கரூரில் அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழர்களின் பாரம்பரிய நடனமான உரிமை ஆட்டம் ஆடி மகிழ்ந்தனர். அரசியல் களத்தில் உலாவரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. சூப்பர் நடிகரின் 2வது மகளான சௌந்தரியமானவரின் மணவாளனும் நடிகராக இருப்பதால் அவருக்கு மூத்தவரான தனுவானவரிடம் கலை குடும்பத்தில் புதிதாக இணைய உள்ள நடிகரானவர் கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கிறாராம். தனுவானவர் சௌந்தரியமானவரின் வருங்காலமாக வரப்போகிறவரின் படத்தில் உடன் நடிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறாராம். தனுவானவரோ தனி ஹீரோவாக நடித்து வரும் நிலையில் புதுமுகத்துடன் நடிக்க வேண்டும் என்பதால் தயக்கம் காட்டி வருகிறாராம். இந்த பஞ்சாயத்தில் அமெரிக்காவிலும்
தனது தந்தையானவர் மூலமாக தனுவானவருக்கு நெருக்கடி அளித்து வருகிறாராம் சௌந்தரியமானவர். சூரிய கட்சியில் தலைவராக பொறுப்பேற்றது முதல் பல விஷயங்களில் தலைவரானவர் கராராக இருக்கிறாராம். சமீபத்தில் பதவி உயர்வு பெற்ற துரையானவர் தனது வாரிசான கதிரானவருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட சீட் கேட்டாராம். இதுவரை 6 முறை வாய்ப்பு கேட்டும் சூரிய தலைவரோ சாதகமான பதில் ஏதும் அளிக்கவில்லையாம். தனது வாரிசை முன்னிலைப்படுத்தும் தலைவரானவர் சக கட்சி நிர்வாகிகளின் வாரிசுகளுக்கு வாய்ப்பளிக்க மறுக்கிறாராம். இதனால் விழுங்கவும் முடியாமல் துப்பவும் முடியாமல் தவித்து வருகிறாராம் துரையான முருகக் கடவுளானவர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டி 303 ரன்கள் குவித்து வலுவான நிலையில் இந்திய அணி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. முதல் முறையாக நிலவின் மறுபக்கம் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்வதற்காக சீனா அனுப்பிய சாங்-ஈ-4 லூனார் விண்கலம் எடுத்த புதிய புகைப்படங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. நிலவின் இருள் சூழ்ந்த மறுபக்கத்தை ஆராய்ச்சி செய்ய கடந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி சீனா அனுப்பிய சாங்-ஈ-4 லூனார் என்ற விண்கலம் இன்று வெற்றிகரமாக தரையிறங்கி சாதனை படைத்தது. விண்கலம் எடுத்த அரிய புகைப்படங்களை சீன விஞ்ஞானிகள் வெளியிட்டுள்ளனர். இதற்கு முன்பு அமெரிக்கா, ரஷ்யா ஆகிய நாடுகள் அனுப்பிய விண்கலங்களால் தொலைதூரத்தில் இருந்து ஆராய்ச்சி மேற்கொள்ள முடிந்ததை தவிர அங்கு தரை இறங்கியது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சிட்னியில் தொடங்கியுள்ள ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி மற்றும் 4வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 303 ரன்கள் எடுத்துள்ளது. 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் 2-1 என்ற கணக்கில் இந்தியா முன்னிலையில் உள்ளது. இரு அணிகளுக்கு இடையிலான 4வது போட்டி சிட்னி நகரில் இன்று தொடங்கியது. டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்க வீரர்களாக அகர்வாலும் ராகுலும் களமிறங்கினர். ராகுல் 7 ரன்களில் ஆட்டமிழந்தார். பின்னர் களமிறங்கிய புஜாராவும் அகர்வாலும் ஜோடி சேர்ந்து அதிரடியாக விளையாடி ரன் குவிப்பில் ஈடுபட்டனர். இன்றைய முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 303 ரன்கள் எடுத்துள்ளது. புஜாரா 130 ரன்களுடனும் ஹனுமா விகாரி 39 ரன்களுடனும் களத்தில் உள்ளனர். That's a good shot. It's a really good shot. Come. End of the over, 194. இனி தங்கம் வெள்ளி விலை நிலவரங்களை காணலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 104 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் விலை 24,416 ரூபாயாகவும் 1 கிராம் தங்கத்தின் விலை 3,052 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையை பொறுத்தவரை கிராமுக்கு 40 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 42 ரூபாய் 20 காசுகளாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 42,200 ரூபாயாகவும் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் 14 நிறுவனங்களின் விரிவாக்கத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அமளியில் ஈடுபட்ட மேலும் 7 அதிமுக எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் மீது தம்பிதுரை குற்றம் சாட்டியுள்ளார். கருணாநிதியின் சாதனைகள் என்றும் நிலைத்திருக்கும் என பேரவையில் முதல்வர் பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். திருவாரூர் இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ள நிலையில் வேட்பாளர் தேர்வில் அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. இத்துடன் வேந்தரின் கண்ணுறுங்கும் வேலை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.